கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 1 நாளாகமம் 12:18. தேவன் உமக்கு துணை நிற்கிறார். 1 Chronicles 12:18. God helps you. அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீதும் அவனுடன் அநேக ஆண் மக்களும் இணைந்து போருக்கு சென்று விட்டனர். அமலேக்கியர் வந்து சிக்லாகு என்ற இடத்திலே தாவீதின் 2 மனைவிகளையும் எல்லா மக்களையும் சிறுவர்களையும் உடைமைகளையும் கொள்ளையடித்து சென்று விட்டனர். போருக்கு சென்று திரும்பி வந்த தாவீதும் அவன் ஆண் மக்களும் மிகவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டனர். அழுது புலம்பினர். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தரிடம் ஜெபத்திலே விசாரித்தான். கர்த்தர் அமலேக்கியரோடு போர் புரிய உத்தரவு கொடுத்தார். தாவீதும் அவனுடைய ஆண் மக்களும் இணைந்து போருக்கு சென்றனர். 200 பேர் சோர்வால் நின்றுவிட்டனர். 400 பேரோடு கூட அமலேக்கியருடன் தாவீது போர் புரிந்து கொள்ளையாடி கொண்டு போன அனைத்தையும் திருப்பிக் கொண்டான். அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மேலும் அமலேக்கியர் கொள்ளையடித்த அத்தனை பொருட்களும் இவனுடைய உடைமையாயிற்று. அந்த பாகத்திலே அநேகருக்கு தசம பாகங்களை அனுப்பி அவன் மக்களும் சந்தோஷமாய் காணப்பட்டனர். கர்த்தர் தாவீதுக்கு துணை நின்றார். இன்று உங்களுடன் என்னுடன் துணை நிற்கிறார். நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. எப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் காரியங்களுக்கும் கலங்க தேவையில்லை, புலம்ப தேவையில்லை. கர்த்தர் அனைத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வார். நமக்கு ஜெயத்தை தருவார். ஆம், யெகோவா நிசி நம்முடன் இருக்கிறார். ஆமன். ஜெபத்தை கேட்கிறவரே, பரமபிதாவே, தருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மக்களை கொள்ளை கொண்டு போகிற கொள்ளை நோய்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. குறிப்பிட்ட ஒரு தேசத்திலே காலரா நோய் பரவியதால் 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் காட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக அக்கிரமங்களுக்கு தக்கதாக நீர் செய்திருந்தால் அவர்களால் தாங்க இயலாத தகப்பனே, மன்னியும் ஆண்டவரே. தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. மன்னியும் ஆண்டவரே. மக்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ராஜாதிராஜா, உம்முடைய கரத்திலே இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். மக்களுக்கு இரக்கம் காட்டும். வியாதிகளிலிருந்து பூர்ண விடுதலையை தாரும். சாவு எண்ணிக்கையை குறைத்து போடும். உமக்குள்ளே நாங்கள் அடைக்கலம் புக கிருபை செய்யும். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.